ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டு தோட்டத்தில் தினம் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆர்வத்தோடு கற்றுக்கவும் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நான் தோட்டத்தில் புதுசாக செய்கிற முயற்சிகளையும் தோட்டத்தில் நடக்கிற அழகான சின்ன அறுவடைகளையும் பார்த்து ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்டனில் நடந்த ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் முதலாவதாக காந்தாரி மிளகாய் அறுவடை. அதோட மற்ற ரக மிளகாய்களும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, நல்லா பழுத்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கொய்யாப்பழம் பறிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இப்போ கொய்யாப்பழம் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க, ஒன்று இப்போ தான் கீழே விழுந்தது, நல்லா பழுத்திருக்கு. இங்கே நான் பிஞ்சா இருக்கு, நான் வராமலே விட்டுட்டேன் இந்த இடத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்கு பாருங்கள். வெயிலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒன்று செங்காயாக இருக்குது, இதையும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டுக்கு அந்த சைடில் இருந்ததெல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து பறிக்க போகிறோம். பாருங்கள், இது ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்ததா இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாவை அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்களும் இருக்குது. அதெல்லாம் பறிக்கிறதுக்குள்ளே நிறைய வெயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலில் நிற்கவே முடியல. அடுத்ததாக இதெல்லாம் சாயந்தரம் தான் அறுவடை பண்ணணும், அதனால் இதோட அறுவடையை முடிச்சுப்போம். இப்போ வந்து கொய்யா மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண வெள்ளரி அறுவடையை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளரி அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இந்த பெரிய பழம் போன அறுவடையின் போதே காமிச்சிருப்பேன், நல்லா பெருசாக இருந்தது. இப்போ நல்லா பழுத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக வெடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அழகாக தெரியுது. இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன சீசனில் நம்ம தோட்டத்தில் வெள்ளரி போட்டிருந்தப்ப ஒரு 20-30 பழமாவது அறுவடை பண்ணியிருப்போம். இதை விட இன்னுமுமே பெருசாக இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை வந்து அறுவடை குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து எலி தான். நிறைய வேரை வந்து எலி தோண்டி போட்டுருச்சு வலை தோண்டும் போது. இது கூடவே நான் முலாம்பழமும் போட்டிருந்தேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. இந்த சீசனில் இந்த ஒரே ஒரு பழம் தான் பெருசாக வச்சுருந்தது. இதையும் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். அடுத்ததாக இன்னும் கொடிகள் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே வரக்கூடிய பிஞ்சுகள் இந்த மாதிரி பெருசாக வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் பூ பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்த அறுவடைக்கு. இப்போதைக்கு இதை நம்ம அறுவடை பண்ணிப்போம். இந்த சின்ன காயும் கொஞ்சம் நல்லா பழுத்துருச்சு, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணிட்டேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக வெள்ளரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அதுக்கு அதிகமாக தண்ணி விடணும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வெயில் படுற இடத்துல நடவு பண்ணணும். அதே மாதிரி டெய்லியும் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும்.